கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 9 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. கார்த்திக் தீபா 2 பேரும் உட்காந்து ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஐஸ்வர்யா அண்ணி ஏன் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ தெரியல, அண்ணன் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டாரு, அவரை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சார் நம்ம என்ன சார் பண்ணுறது, அத்தை தான் வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு தீபா சொல்லவும், இல்லைங்க அண்ணன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்கிறாங்க கார்த்தி. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா, இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல அப்படின்னு அருணை திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சிதம்பரம் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா, என்னம்மா ரெசார்ட்டெல்லாம் வாங்கியாச்சா அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், அதை ஏன் சார் கேட்குறீங்க, அந்த கார்த்தி இருக்க வரைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவுமே எங்களுக்கு நடந்துராது, உங்களுக்கு தான் அவனை பற்றி தெரியுமே, உங்களையே அவன் கதற விட்டவ தானே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், இங்கே பாருமா அதெல்லாம் அப்போது, இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, அந்த தீபா பல்லவியா வந்து எனக்கு பாடி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சிதம்பரம் சொல்ல ஐஸ்வர்யா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, தீபா எப்பவுமே கார்த்திக் எதிரான ஒரு வேலையை பண்ணவே மாட்டாளே, அப்புறம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், சிதம்பரம் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே லைனாக சொல்கிறாங்க. அவளை எங்கே அடித்தா எப்படி வலிக்கு வருவான்னு எனக்கு நல்லா தெரியும், ஆக மொத்தத்தில் பல்லவி வந்து எனக்கு பாடி கொடுத்தாச்சு அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், சூப்பர் சார், ஒரு இடத்துல எனக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு, இது போதும் சார், இந்த விஷயத்தை வச்சு அந்த தீபாவை நான் வெளியே தள்ளிடுவேன். இப்போ கார்த்தியும் தீபா மேலே செமையான கோவத்தில் தான் இருப்பான். கரெக்டான டைம் பார்த்து யார் பல்லவி அப்படிங்கிற விஷயத்த நான் கார்த்திக்கிட்ட போட்டு உடைக்க போகிறேன், அந்த தீபாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திட போகிறேன் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் போதுண்டி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி செம்ம டென்ஷனோட ரூமுக்கு வராங்க. சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், அந்த பல்லவி என்னை நல்லா ஏமாத்திட்டாங்க, மேஜிக் என்டர்டெய்னர்ஸ் நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, அவங்க சிதம்பரத்துக்கு போய் பாடி கொடுத்துருக்காங்க, யாருக்கு பாடணும் எந்த கம்பெனிக்கு பாடணுங்கிறது அவங்களோட சாய்ஸ் தான், நான் அதில் தப்பு சொல்ல விரும்பலை, ஆனால் எனக்கு பாடித்தரேன்னு சொல்லி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், என்னை அவங்க இப்படி நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, அவங்களோட குரலுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான் நான் இந்த ஆடியோ கம்பெனியே வாங்கினேன், ஆனால் அவங்களுக்கு எப்படி எனக்கு இப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு, ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தீபா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் மட்டும் போய் பாடி குடிக்கலன்னா, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் மட்டும் போய் பாடி கொடுக்கலன்னா உங்களை கொன்றுவேன்னு சொல்லி அந்த சிதம்பரம் என்னை மிரட்டினா, எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் போய் பாடி கொடுத்தேன், இதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சு நீங்கள் என்னை வீட்டை விட்டு விரட்டினாலும் பிரச்சனை இல்லை, பல்லவி விஷயம் உங்களுக்கு தெரியும் போது அதனால் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டேன், ஆனால் நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணல சார், என்னை மன்னிச்சிருங்க சார், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் எப்பவும் போல் மீனாட்சிக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்கிறாங்க தீபா. இப்போ என்ன தீபா பண்ணுறது, பல்லவி பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்துடுச்சே, இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான், அது ஐஸ்வர்யா தான் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், இனி என்ன நடந்தால் என்னக்கா, கார்த்திக் சார் பல்லவியை நம்பிக்கை துரோகி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க நல்லா சொல்கிறாங்க, இனி நான் என்னக்கா பண்ணுவேன், கார்த்திக் சார் மனசில் பல்லவி மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் இப்போது அது எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, கார்த்திக் சார்கிட்ட என்னால் தீபாவும் உண்மையாக இருக்க முடியல, பல்லவியாகவும் உண்மையாக இருக்க முடியல, கார்த்திக் சார் மட்டும் நீ தான் பல்லவியா அப்படின்னு கேட்டுட்டா ஆமான்னு சொல்லிடுவாங்க்கா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.